கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷம் இவ கூட நான் வாழ்ந்திருக்கிறேன். இவ பசியில இருக்கான்னு நானே கண்டுபிடிக்கல. நீ எப்படிக்கா கண்டுபிடிச்ச? முகத்தை பார்த்து பசியை கண்டுபிடிக்க முடியாதா? சம்பூர்ணம், சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? காஃபி போட்டு கொண்டு வரேன்க்கா. அக்கா, வினோ பழைய வினோ இல்லக்கா, செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டா. அவ அக்கா பிடிபடுறதுக்கு காரணமே இவதான். இவ சொல்லலன்னு வை, அவளை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுக்கா. ரொம்ப சந்தோஷம் தங்கம். நீ மனசு மாறினதுல நான் தான் நிம்மதியா இருக்கேன். எங்க கடைசி வரைக்கும் இவன் ஒத்தியாவே வாழ்க்கையை முடிச்சிருவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீ மனசு மாறி இவன் கூட சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? எதுக்குமா மன்னிக்கணும்? நான் உங்களுக்கு எவ்வளவுலாம் கெடுதல் பண்ணிருக்கேன். நினைச்சு பார்க்கும்போது நெஞ்செல்லாம் அப்படியே பதறுது. இவ்வளவு பண்ணியும் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரியே பேசுறீங்களே. இவ்வளவு ஈஸியா ஒரு மனுஷிய இன்னொரு மனுஷி மன்னிச்சிட முடியுமா? கோவம் இருந்தா தானம்மா மன்னிக்கிறதுக்கு. சங்கீதா கூட தான் என்கிட்ட சண்டை போடுவா, 4 வார்த்தை சுருக்குன்னு பேசுவா. அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிட்டு அவளை பகையா நினைக்க முடியுமா? சங்கீதா எனக்கு மகன்னா நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தானே. பிள்ளைங்க வார்த்தைக்கு அம்மா கோவப்படுவாளா என்ன? அம்மா, மன்னிப்பு தாங்கிறது இவ்வளவு கஷ்டமா? உண்மையிலேயே பெரிய மனசுன்னா இதுதான்மா. நான் உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன். ஒரு வார்த்தை நான் மன்னிப்புன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களே. என்ன மனசுமா உங்களுக்கு? காலத்துக்கு உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவம் போகாதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா அது? எந்திரிமா, சொன்ன கேளு. எந்திரிமா. டேய் மூத்தி சொல்லுடா. என்ன வினோத், எந்திரி வினோத், எந்திரி. என்னம்மா இது? தப்பு செய்யறதும் அதுக்கு வருத்தப்படுறதும் மனுஷ சுபாவம் தானே. நீ மன்னிப்பு கேக்குறத விட திருந்தி வந்து நிக்கிற பத்தியா, அதுலதாம்மா நீ பெரியவளா இருக்க. இந்தாம்மா காஃபி குடி. ரொம்ப தேங்க்ஸ்மா. இத பாரு, இனிமே நீ இந்த வீட்ல ஒரு பொண்ணுதான். தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாம எந்த இடத்துல எப்படி பாக்குறோங்கிறத வச்சுதான் எல்லாமே இருக்கு. அக்கா கூட இருந்து உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவமாவும் எரிச்சலாவும் வரும். ஆனா இப்ப இங்க வந்து உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போதுதான் எவ்வளவு நல்ல மனுஷங்களை பார்த்து கோவப்பட்டிருக்கோன்னு தெரியுது. தெரியாதுமா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. அக்கா கூட இருந்ததுனால எனக்கு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிச்சு பார்க்க தெரியல. அத நினைக்க நினைக்க எனக்கு வேதனையா இருக்குமா. இத பாரு, வாழ்க்கையில பொண்ணுக்கு புருஷன் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? புருஷன் கூட வாழ்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி தன்னோட குடும்பத்தை முன்னேற்றுறதுதான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம். எப்பவுமே பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க குடும்பம் இல்ல. பெத்த அம்மா அப்பா கூட அவளுக்கு குடும்பம் கிடையாது. அவ குடும்பம் அவ புருஷன்னு குழந்தைங்களும் தான் அம்மா. அத புரிஞ்சுக்கோ. அக்கா, குழந்தைய பத்தி மட்டும் பேச வேண்டாம்க்கா. பேசட்டுமே. நான் பேசாத பேச்சா? கெட்டவ நானே அவ்வளவு வார்த்தை பேசியிருக்கும் போது நல்லவங்க எவ்வளவு வார்த்தை பேசினாலும் அது தகும். இத பாருமா, இனிமே யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்கம்மா. இது உன் வீடு, உன் குடும்பம். இங்க இனிமே சண்டை சச்சரவு எதுவுமே வேண்டாமா. எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருந்தாலே வாழ்க்கையில சிக்கலே இருக்காது. அக்கா அக்கான்னு இருந்தாலும் எது நியாயம்னு புரிஞ்சதும் அக்காவை நீயே புடிச்சு கொடுத்த பாத்தியா? அந்த மனசு ஒண்ணு போதுமா. இனிமே நீ நல்லாதான் இருப்ப. ஏம்மா, நான் 1000 கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனா ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் செஞ்சேன். ஒரு நல்லத பார்த்ததும் எல்லா கெடுதலையும் எப்படிமா மன்னிச்சீங்க? அதாம நல்லதோட பலன். 1000 கெடுதலையும் ஒரே ஒரு நல்லது சரி பண்ணும். கெட்டதை விட
நல்லதுக்கு எப்பவுமே பவர் அதிகம். வினோ, இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம். உங்க அக்கா உனக்கு செஞ்சு கொடுத்த வசதியெல்லாம் இங்க என்னால செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனா நிச்சயமா உன்னை நிம்மதியா நல்லா வச்சு பாத்துக்க முடியும். வசதியா இருக்கும்போது நிம்மதியா இருந்தேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேங்க. இப்போ இந்த சின்ன வீட்ல உங்க பக்கத்துல வந்து நிக்கிறப்போ வர்ற நிம்மதி அந்த வீட்ல இல்லங்க. என்ன இருந்தாலும் அது இன்னொருத்தரோட வீடுங்கிற எண்ணம் மனசுல இருக்கும்ல. ஒரு சோஃபால உட்கார்ந்தா கூட எப்ப வேணாலும் நம்மள எந்திரிச்சு வெளியே போக சொல்லிடுவாங்களோன்னு அதுக்கு மனசு தயாராவே இருக்கும். வசதியை அனுபவிச்சது எல்லாமே போதுங்க. எனக்கு இந்த மனுஷங்களோட அன்பை அனுபவிக்கணுங்க. அதுதாங்க இனிமே எனக்கு வேணும். வினா, இந்த மனசு எப்பவுமே இருக்கட்டும். ஆனா கனவுல கூட தனி கொடுத்துரும் போகணும்னு நினைக்காத. இனிமே நாம தான் இந்த குடும்பத்துக்கு ஆதரவு, பாதுகாப்பு எல்லாமே. நாங்க அனாதையா நின்னப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது இந்த குடும்பம் தான். வெளியில போய் இவங்களை அவ்வளவு அவமானப்படுத்துற பிறகும் எங்களை அரவணைச்சது இந்த குடும்பம் தான். இனிமே காலாகாலத்துக்கும் இவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது தான் சரியான விஷயம். நான் தான் சொன்னேங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். உங்க மனசு எப்படியோ அது பிரகாரமே நடந்துக்கிறேன். இனிமே எனக்கு இதுதான் குடும்பம். இனிமே நீதான் என் தங்கச்சி. அப்படின்னா வினோதினி அக்காவும் இங்கதான் இருக்க போறாங்களா? ரொம்ப சந்தோஷமா. வினோதினி, நீ முதல்ல குளிச்சிட்டு வாமா, நான் அதுக்குள்ள சமையல முடிச்சிடுறேன். மூர்த்தி, நான் பணம் தரேன், நீ போய் வினோதினிக்கு புடவை வாங்கிட்டு வாப்பா. சரிக்கா. ஏமா அந்த மக்கள் லேண்ட் கப்ஸ் போடுமா. பேசாம போயிடுங்க. போடுமா. என்ன சார் இது? எனக்கு எதுக்கு விலங்கு போட சொல்றீங்க? நான் தான் கூட வரேன்ல. அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீ தப்பிச்சு போன கைதி. டிபார்ட்மெண்ட்டுக்கே 2 நாள் தண்ணி காட்டினவ தானே. உனக்கு விலங்கு போடாம ரிஸ்க் எடுக்க முடியாது. தப்பிச்சு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எனக்கு தெரிஞ்ச குற்றவாளிகள்லயே என்ன சார் இப்பவே போலீஸ் கஸ்டடி வாங்கி கொடுத்துருவீங்கன்னு பார்த்தேன். ஒரு வாரம் இப்படி தள்ளி வச்சுட்டாங்களே. ஜட்ஜி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன சார் பண்ண முடியும்? பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் ஒரு வாரம் பொறுக்க மாட்டீங்களா? பிரகாஷ். ஹலோ சார். வெரி குட் சார். இந்த லேடிலாம் இப்படி தான் கூட்டு போனோம். நல்ல விஷயம் பண்ணீங்க. போலீஸ் கஸ்டடி கிடைச்சதா? இல்ல பிரகாஷ், ஜட்ஜ் ஒரு வாரம் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த ஹியரிங்ல போலீஸ் கஸ்டடி பத்தி பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கே. போலீஸ் கஸ்டடியில் எடுப்பீங்க, இந்த பொம்பளை வாயால உண்மையெல்லாம் வர வைப்பீங்கன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆயி போச்சு. போலீஸ் கஸ்டடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கு இவங்களுக்கு கச்சேரி. எவ்வளவு சார்ஜஸ் இந்த பொம்பளை மேல இருக்கு தெரியுமா? அதுக்கு ஆதாரங்களும் என் கைவசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 10-15 வருஷம் இந்த பொம்பளை வெளியே வரத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. 10-15 தானா? நானும் 30-40 வருஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். நான் சொல்றது மினிமம். அது மட்டும் இல்ல, பிபி வேற இந்த அம்மா மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அந்த அளவுக்கு இந்த அம்மா எல்லாரையும் பாடா படுத்தி வச்சவங்க தானே. நிதானமா கேஸை நடத்தி கன்ஃபார்மா தண்டனை வாங்கி கொடுப்பாரு. சார், ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போலாம்னு நினைச்சேன். பேசலாமா? அதெல்லாம் பேசக்கூடாது, இருந்தாலும் நீங்க பேசிட்டு போங்க. சார் சார், உங்க கூட கொஞ்சம் பேசணும், வாங்க. சார், என்ன? எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? ஏய், என்ன பெரிய முதலாளி நினைப்பா? என்னமோ அதிகாரமா பேசுற. எனக்கு பிபி கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து நான் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் மரியாதை நில்லு. சார், அனியரே, மறுபடியும் பழக்க தோஷத்துல அதே மாதிரி கூப்பிடுறேன். என்ன காயத்ரி, கையில விலங்கோட
இப்படி நிக்கிறது எப்படி இருக்கு? அப்படியே திகு திகுன்னு எரியுமே. ஏய்! நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு கூட தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கு. நான் என்ன செய்ய? ஒரு 2 விஷயத்த சொல்லிதானே ஆக வேண்டியிருக்கு. ஏய் பிரகாஷ், மேடம் தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, போக வேண்டியதானே? டேய் அல்ல கை. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அப்படி ஓரமா நில்லு. உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். போ. பார்த்தல, நான் தான் அதிகாரத்தை தேடி அலைஞ்சு அந்த அதிகாரத்துக்காக மத்தவங்களை காவு கொடுத்துட்டு அலைஞ்சல்ல. இன்னைக்கு அதே அதிகாரத்துக்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சா இல்லையா? இப்ப அதே அதிகாரம் உன்னை காவு கேக்குதா இல்லையா? இதுக்குதான் இருந்தாலும் இல்லைனாலும் அளவா ஆடணுங்கிறது. புரியுதா? இப்படி முகத்தை திருப்பிட்டா எப்படி? ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும், முக்கியமான போட்டோவை காட்டணும். இப்படி முகத்தை திருப்பிட்டா எப்படி காட்டுறதா? உங்ககிட்ட எந்த முக்கியமான விஷயத்தையும் கேட்கறதுக்கு எனக்கு மூடு இல்ல. ஆனா விஷயத்த உன்கிட்ட சொல்லி உன் வயித்தறிச்சல் எப்படி இருக்குன்னு வேடிக்கை பார்க்கிற மூடு எனக்கு இருக்குல்ல. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி செய்தியை எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு ஓடி வந்த. கேட்க முடியாதுன்னு சொன்னா எப்படி? எப்படி இருக்காங்க? நல்ல லட்சணமா குடும்ப பொண்ணா இருக்காங்களா? பேரு அகிலா. நல்ல கம்பெனில மேனேஜர் ரேஞ்சில வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? என் அண்ணனை கட்டிக்க போற அண்ணி இவங்க தானே. விடவே மாட்டேன், கூட சேர்ந்து வாழ்ந்தே தீர்வன்னு என் அண்ணன் கிட்ட பீலா விட்டுட்டு இருந்திய. அவன் உன்னை விட்டுட்டு தனியா வாழ போறான் காயத்ரியார. உன்னை அத்து விட்டுட்டு எவ்வளவு காலத்துக்கு அவனும் தனியா வாழ்வான்? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு தர வேண்டாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. தொலைல கிட்டு விழுந்த மாதிரி இருக்குமே, நெஞ்சில கத்தியால குத்துன மாதிரி இருக்குமே. இருக்கும். எங்க அண்ணனை இன்னும் மறக்க முடியல. எங்க அண்ணன் வாழ்க்கையில நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? எதுக்கு இவ்வளவு வேதனை? எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? குமார் தனி மரமா நிக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் இல்லையா? மோனி குட்டிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும் இல்ல? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. ஒரு பெண் குழந்தைக்கு வளர வளர தாயோட அவசியம் தேவைப்படுது. உன்னை கண்டாலே மோனிக்கு பிடிக்கல, அப்போ அவளுக்கு வேற அம்மா வேணும் இல்லையா? அதுக்குதான். ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க, அன்பான, அமைதியான, பொறுமையான, பேராசையே இல்லாத, முக்கியமா பொம்பளையா இருக்கிற பொம்பளை அவங்க. சொல்லிட்டல, கிளம்பு. இதோ கிளம்பிட்டே இருக்க. ரொம்ப நல்ல அண்ணி எங்களுக்கு கிடைக்க போறாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வர போறாங்க. குமாருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனைவி வர போறாங்க. மோனிக்குட்டிக்கு ஒரு நல்ல அம்மா வர போறாங்க. மொத்தத்துல ஜெய்ஹிந்த் விலாஸ்ல இருந்த பேயை விரட்டிட்டு ஒரு தேவதையை கொண்டு வந்து வைக்க போறோம். ஜெய்ஹிந்த் விலாஸ் பிடிச்ச பீட ஒழிஞ்சது. உன்னால வந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஜெய்ஹிந்த் விலாஸ் விடுதலை ஆயிடுச்சு. எல்லா குறையும் சரியாகி எங்க வீடே நிறைய போகுது. இனி அந்த அழகான வீட்டுல சந்தோஷம் 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 மட்டும்தான் இருக்க போகுது. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இப்படி தேஞ்சி தேஞ்சி சூனியத்துல போய் முடிய போகுது. அவ்வளவுதான். திருப்தியா நிம்மதியா இருக்க. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு உன் வயிற்றுல லைட்டா கொட்டிக்கிட்டு அட் த சேம் டைம் ஜெயிலுக்குள்ளேயாவது திருந்துமான்னு உனக்கு ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்த. ஒட்டுமானியார மறுபடியும் தப்பு பண்ற. மட்டுமா காயத்ரி, கைதி நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை வச்சு உனக்கு கூப்பிடுறேன். இது புரியுங்க. என்ன சார் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? நான் பேசி முடிச்சிட்டேன் சார். பெருசா ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண பொண்ணு பார்க்க போறோம். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? குமார் சாருக்கு கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். இப்போது நல்ல பொண்ணா பாருங்க. இந்த மாதிரி பொம்பளை கூட எப்படிதான் ஒரு குடும்பம் நடத்தினாலும் பகீர்னு இருக்கு. நல்லது நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பாத்தியா யார் யாரோ உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு? ஆனா எங்க குடும்பத்துக்கு தெரியாதவங்க கூட விஷ் பண்றாங்க. இதான் நல்லவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம். புரிஞ்சுதா? வாங்க. என்னடே அலகை, என்னென்ன சேட்டப் பண்ண?
எல்லாம் முடிஞ்சு போச்சா? உன் பொண்டாட்டி புள்ளலாம் என்ன ஆனாங்க? குடும்ப கதியை நினைச்சு பாத்தியா? அந்த மாதிரி லேடிக்கெல்லாம் அல்ல கையா இருந்தா இதான் கதி. அதை புரிஞ்சுக்க. கடைசியில பொண்டாட்டி புள்ள கூட உன்னை பார்க்க வராம அனாதையா நிக்கிற பாத்தியா? அந்த லேடி கொடுத்த பணம் உன்னை காப்பாத்துச்சா இல்ல வீடு உன்னை காப்பாத்துச்சா? வீடு வசதின்னு இருந்தாலும் இனி உன் பொண்டாட்டி தனியா இருந்துதான் இந்த சமூகத்துல போராடணும். இனிமேலாவது இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு பின்னாடி போகாம நேர்மையான வழியில இருந்து திருந்த பாரு. முக்கியமா அவளுக்கு விசுவாசமா இருக்கான்னு ஓவரா கூவாத. புரிஞ்சுதா? போ. கீரை கூட்டு பண்ணிட்டு திலகா, மாமா உங்க அத்தை அந்த புது பொண்ணு ஜாதகத்தையும் குமார் ஜாதகத்தையும் ஜோசியத்தை எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னா. எப்ப போகணும்னு ஏதாவது சொன்னால? என்ன பண்ண பழைய காலத்துல இருக்கீங்க? ஜாதகம் ஜோசியன்னு 2 பேருக்கு மன பொருத்தம் இருந்தா போதும். 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா போதும். கரெக்ட் தான்டா. உங்க அம்மா கோயில்ல இருந்து வந்த உடனே இதை அவகிட்ட சொல்லு. அவதான் இந்த ஜாதக விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கா. மாமா, மன பொருத்தம் தான் மாமா ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஜாதகம் பொருந்தி என்ன ஆக போகுது சொல்லுங்க. இதோ வர. என்ன மோனிக்குட்டி? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்தாங்க. காட்டுங்க. இங்க பாரு, என்ன உன்னை வரைஞ்சிருக்கா? எவ்வளவு கியூட்டா வரைஞ்சிருக்கா. நல்லா இருக்குல்ல? இது சித்தப்பா, இது சித்தி. எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கல்ல? கியூட்டா இருக்கு. இது பாருங்கக்கா. மோனிக்குட்டி, பிரகாஷ் சித்தப்பாவையும் சத்யா சித்தியும் தான் வரையா? என்னையும் ராஜ சித்தப்பாவையும் வரைய மாட்டியா? அது நாளைக்கு வரையறேன் சித்தி. ஒரு நாளைக்கு ஒரு படம் தான். நல்லா வரைஞ்சிருக்கு. பிரகாஷ், அந்த காயத்ரி அரெஸ்ட் பண்ணாங்களே, அவள் ஜெயில போட்டாங்களா இல்லையா? இல்லடா, இப்ப ரிமாண்ட்ல தான் இருக்கா. ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னா ஜெயில போட்டுருவாங்க. காயத்ரி அம்மாவை ஜெயில போட்டாங்களா? அதான்டா, குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாது, ஜாக்கிரதையா பேசணுங்கிறது. மோனிக்குட்டி, அம்மா தப்பு பண்ணாங்கல்ல, அதனாலதான் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? தப்பு பண்ண கூடாதுன்னு தெரியுது இல்ல? அந்த அம்மா ஜெயிலே இருக்கட்டும். இனிமே என்ன பார்க்கவே வேணாம். அவங்க கெட்ட அம்மா. மோனிக்குட்டி, என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னை பெத்த அம்மா இல்ல. எனக்கு கெட்ட அம்மா வேணுமே வேணாம். ஒரு நல்ல அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? மோனி, நினைச்சதை கூட்டிட்டு வர முடியாது. முதல்ல பொண்ணு பார்க்க போகணும், அதுக்கப்புறம் 2 பேரும் சம்மதம் கேட்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அப்படியா? அப்பனா வாங்க இப்பவே போய் பாப்போம். ஏய் அம்மாடி, இப்பவே வா. விட்டா இவளே போய் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கே. அதுக்கு நல்ல நாள்லாம் பார்க்கணும்டா செல்லம். எதுக்கு தான் பெரியவங்க எல்லாம் லேட் பண்றீங்கன்னு தெரியல. குமார், இங்க வா. என்னப்பா? உனக்கு எப்ப டைம் இருக்குன்னு சொல்லு, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னப்பா அது? பொண்ணு பார்க்குற வயசா இது? இவ்வளோ நாளைக்கு அப்புறமா இந்த பொண்ணு பார்க்கறது, சம்மதம்னு சொல்றது, இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. இதுல சங்கடப்படுறதுக்கு என்னடா இருக்கு? திலகாவோட அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, பொண்ணு சொக்க தங்கம்னு. அவங்க சொல்றத பார்த்தா அந்த குடும்பமும் நல்ல குடும்பமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு வரதுல என்ன இருக்கு? இதுல என்ன தயக்கம்? உனக்கு எப்ப சௌரியம்னு சொல்லு, போயிட்டு வந்துடலாம். டேய் ராஜு, அந்த காயத்ரி பார்க்கணும்னு சொன்னியே, பாத்தியா? டேய், கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டுதானே வந்திருக்கேன். அவ கொடுத்த பணத்தையும் எழுதி வச்ச சொத்தையும் சொல்லி காட்டுறாடா. ஓசியில வந்தேன்னு சொத்தை வாங்கிட்டு நீ தான் தலைகால் தெரியாம ஆடின. இப்ப சொல்லி காட்டுறா பாத்தியா? இதாண்டா அவ புத்தி. டேய், அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு இப்ப தெரியுது. நீயே வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் சொத்து என் கால் தூசுக்கு சமம். நாளைக்கு அந்த நம்பி பேர்ல எழுதி வச்சுட்டு அந்த பத்திரத்தை உன் மூஞ்ச எரிய சொல்றேன்னு சொல்லிட்டு வரேன்டா. நல்ல காரியம் பண்ணடா ராஜு. அந்த தரித்திரம் முடிச்ச சொத்து உனக்கு வேண்டவே வேண்டாம். தலையை சுத்தி தூக்கி எறி, அதுக்கப்புறம் நீ நல்லாவே இருப்ப. அந்த காயத்ரி நம்ம வீட்டை அடிச்சு புடுங்க நினைச்ச மாதிரி அந்த நம்பி எத்தனை பேரை ஏமாத்தி சொத்து சேர்த்திருப்பானோ. அந்த பாவ பணத்துல சேர்த்த சொத்து எனக்கு எதுக்குப்பா? அதை அவன் பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை அவன் மூஞ்ச எரிஞ்சுதா நிம்மதியா இருக்கும்பா. இப்பதான்டா என் அண்ணன் மாதிரியே பேசுற. பாத்துக்கிட்டே இரு, உன் தரித்திரம் எல்லாம் ஒழிஞ்சு இனிமே நீ நல்லா இருக்க போற. அப்பா, இவன் மாறினதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. இனிமே அந்த காயத்ரிக்கு இந்த வீட்டுல சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்ல. இனி நாம நிம்மதியா இருக்கலாம். மாமா, இப்ப அந்த மினிஸ்டர் காயத்ரிக்கு எதிரா தானே இருக்காரு. இந்த குடும்பத்துலன்னு இல்ல, குடும்பத்துக்கு வெளியிலயும் காயத்ரிக்கு ஆதரவா யாருமே இல்ல. வசந்தும் கார்த்திக்கும் கூட காயத்ரிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல.
அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்ப பானர்ஜியும் அரவிந்தும் ஜெயில தானே இருக்காங்க. இனிமே அவ தனி மறந்தா மாமா, அவளால எதுவுமே பண்ண முடியாது. இல்ல சத்யா, அப்படிலாம் முடிவு பண்ணிட முடியாது. யார் இல்லாட்டியும் அவளுக்கு அந்த நம்பி இருக்கான். அவனுக்கு இன்னும் காயத்ரி மேல முழு வெறுப்பு வரல. அவனோட சப்போர்ட் அவளுக்கு கட் ஆகணும். அவனும் விலகனாதான் காயத்ரி முழுமையா தனி ஆளா ஆவா. அப்பதான் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அவ ஜெயிலுக்கு போனாதான் நாம எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம். அதுக்கு இப்ப என்னங்க பண்ண போறீங்க? நம்பிக்கும் காயத்ரியோட சுயரூபத்தை புரிய வைக்கணும். அவனை காயத்ரிக்கு உதவி செய்ய விடாம பண்ணணும். அதான் என்னோட அடுத்த கட்ட வேலை. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.